Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, வணக்கம் and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிசைனர் blouse எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு பண்ற blouse வந்து ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன்ஸ். அதுல இருக்கிற ஒரு மோட்டிவ்ஸை எப்படி நம்ம வந்து ஹைலைட்டா ரொம்ப ஈஸியா எப்படி போடலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து நான் ஒரு சர்க்கிள் பார்ட்டோ அந்த சுத்திரும் ஒரு 8 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் டிரா பண்ணிருக்கேன். இந்த சர்க்கிள் பார்ட் வந்து நமக்கு எவ்வளவு கிராண்டா இந்த சென்டர்ல டிசைன் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம பெருசாக்கிக்கலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல ஒரு குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டணும். சோ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டேன். நார்மல் குந்தன் ஸ்டோன்ஸ் தான், அதை ஸ்டிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் போட போறோம். சுகர் பீட்ஸ் வந்து நார்மலா எப்பயும் போடுற மாதிரி தான். அதை வந்து ஷூயிங் த்ரெட்ல நம்ம போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து சிங்கிளாக எடுத்து போடுறத விட கொஞ்சம் மொத்தமாக எடுத்து லோட் பண்ணி போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் செயின்ஸ் வைக்கணும். ஸ்டோன் செயின்ஸ் வந்து ஆரியிலே ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிருந்ததுன்னா அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி தெரியாதவங்களும் கூட எப்படி இதை வந்து ஸ்டோன்ஸ் வைக்கலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். க்ளூ வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கும். காஞ்சதுக்கப்புறம் நார்மலான நம்பர் 7 நீடில் நீங்கள் வந்து சூயிங் த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஒன்று ஃபேப்ரிக் கலருக்கு மேட்சாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்டோன் கலருக்கு மேட்சாக எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மலான பிஸ்கட் கலருங்கையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஸோ இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் செமி ட்ரையாக இருக்கையில் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றிரும் ரொம்ப நியர்பையாக இருக்க வேணால் ஒரு 2 ஸ்டோன்ஸ் தள்ளி கூட இந்த மாதிரி நார்மலான ஷூயிங் த்ரெட்டில் நீங்கள் வந்து தச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குயிக் ப்ராசஸ் தான். மற்றபடி இதையுமே நீங்கள் ஆரி ஒர்க்கில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓகே. பட்டு அப்படி போட தெரியாதவங்க கூட எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, பீடு ஸ்டோன் செயின்ஸு, அதே மாதிரி திரும்ப ஒரு பீடு ஸ்டோன் செயின் திரும்ப ஒரு பீடு. ஸோ இந்த ப்ராசஸில் நான் வந்து சென்டர் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவுட்ரு பெட்டல்ஸ் போட போகிறோம். அவுட்ரு பார்ட் ஃபில் பண்ணுறது வந்து நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளூ கலரில் நான் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். கரெக்டாக நம்ம பீடோடைய இன்னர் சைட்லேருந்து ரொம்ப க்ளோஸாக கேப்பே இல்லாத மாதிரி பீடோட இன்னர் சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் அவ்வளோதான் நான் போடுறேன். இன்னர் சைட் ஃபில் பண்ணையில் நீங்கள் வந்து நார்மலாக எப்பயும் போடுற மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. முக்கியமாக இந்த டிசைனோட ஷேப் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் போட்டிருக்கிற அவுட்லைனையே கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். பெரிய பெரிய டிசைன்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரே சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துக்கிறாம ஒரே ஷேடில் நீங்கள் டபுள் த்ரெட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கும் ஆரி ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆரி ஒர்க்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம த்ரெட் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. கண்டினியூஸாக ஒரு த்ரெட் எடுத்தாலே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டோட பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஜரி த்ரெட்டால் 2 வருஷம் அவுட்லைன் போட போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். 2 லைன்ஸ் போடணுமா இல்லைன்னா சிங்கிள் லைன் போடணுமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்ஷன் தான். சில்க் த்ரெட் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் ஜரி த்ரெட் எடுத்து அவுட்லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் அவுட்லைன் போடுறேன். இந்த இடத்துல நம்ம வரும்போது எக்ஸாக்டாக அந்த ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 2 சைடில் டபுள் லைனில் அவுட்ரு செயின் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒரு ஜர்தோசி வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி டபுள் லைன் செயின் போட்டு நம்ம வந்து இதை ஹைலைட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். நம்ம இது வரைக்கும் ஏற்கனவே பார்த்த ஸ்டிச்சஸ் தான். பட் அதை வச்சு கூட ரொம்ப ஒரு கிராண்டான ப்ளவுசஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.